ஓகே, பேசுவோம். திரு ஸ்ரீனிவாசன் நினைச்சிட்டாரு சார், உங்க கருத்தை நிறைவு செஞ்சிருங்க. சரி ஸ்ரீனிவாசன். இல்ல, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையும் அதிமுக வந்து தினகரன் ஐயாவை கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த கருத்தையும் எந்த இடத்துலையும் வைக்கல. காலம் கனியட்டுன்னு தான் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பொதுச் செயலாளர் தகவல் சொன்னார். பிரியன் ஐயா வந்து சொல்றாங்க, ஏதோ மக்கள்லாம் போயிட்டாங்க, வாக்குகள்லாம் வந்து போயிடுச்சு, நம்ம தான் இருக்கோம்னு யாரோ பேசினதா அவர் சொன்னார். அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு தகவல். அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற ஒரு பிரச்சார பயணத்துல வாக்குகளை மக்கள் மூலமாக வாக்குகளை சேகரிக்கின்ற பணியில அதிமுக இருக்குது. இன்னைக்கு செல்லுகிற இடமெல்லாம் கழக பொதுச் செயலாளருக்கு மக்கள் கொடுக்கிற வரவேற்பு வந்து இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒற்றை நோக்கத்தோட இந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர். பாஜக வந்து முதல்ல கூட்டணி போடுறப்பயே என்ன அவங்களுக்குள்ள முதல் வந்து அக்ரிமெண்ட் என்ன? அந்த முதல் அக்ரிமெண்ட்ல அதிமுக தலைமை தாங்குகள் என்டிஏ தினகரன் ஐயாவும் ஓபிஎஸும் போயிட்டாங்க அப்படின்ற கூற்று வந்து அரசியல் பார்வையாளர்கள் பாக்குறாங்க. ஒரு தலைவரையும் ஒரு கட்சியும் எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடுவாங்களா? அப்ப அதெல்லாம் வந்து ஒரு அதாவது மக்கள்கிட்ட இருந்து இவங்க பின்னோக்கி போறாங்க. அதுதான் இதனுடைய நிலைப்பாடு. அதாவது ஒரு என்டிஏ கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்ற ஒரு காரணத்தை தவிர இவர்கள் என்டிஏல இருந்து ஏன் வெளியில போறாங்க? அதற்கு துரோக பட்டம் யார் கட்டுறது, யாருக்கு கொடுக்கிறது? அது பொருத்தமா இருக்கும். பொறுமை காத்து பார்த்தோம், அதுக்கான நடவடிக்கைகள் அல்லது திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் அப்படின்னு பொறுமை காத்தோம். அது நடக்கிற மாதிரி தெரியல. அதனால நாங்க இந்த முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம்னு சொல்றாரு தினகரன். ஏங்க, தேர்தல் நேரத்துல போய் யாரை திருத்துறதா தேர்தல் கூட்டணி? அதுவா வேலை? மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க, மக்களை போய் பாருங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களுடைய வலிமை என்னன்னு மக்கள்கிட்ட உணர்த்துங்க. அதன் மூலமா கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து உங்களுடைய வலிமையை அடையாளம் காட்டுங்க. அதன் மூலமா உங்களுக்கு சீட்டு பேரம் அதிகமாகும். இதுதான் அரசியலை தவிர நீங்க வந்து எங்களை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடல, அதனால திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள திரு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இருப்பதை முதலில் ஏற்கிறாரா? அவர் விரும்புறாரா? அத கடந்த காலங்கள்ல பல நேர்காணல்கள்ல அது விருப்பம் இல்ல அப்படின்னு தானே சொன்னாரு. அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு தானே சொன்னாரு. சார், நம்ம தொலைக்காட்சி தான் நான் நினைக்கிறேன். அதாவது அதுலயே சொன்னாரு. அதுல என்ன தெளிவா சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, தினகரன் பற்றிய கேள்விக்கு காலம் கடியட்டும்னு சொன்னாரு. ஓபிஎஸ்க்கு கேட்கிறப்ப காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னார். தனக்கு கட்சிக்கும் தனக்கும் சொல்லனா துயரத்தை ஏற்படுத்திய ஓபிஎஸ் சேர்க்கிறதுல அதிமுக விருப்பம் இல்லைன்றத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் தினகரன் ஐயாவுடைய கூட்டணி சம்பந்தமா கேட்க போறப்ப காலம் வரட்டும் தான் சொன்னார். அப்ப முற்றிலும் வந்து இந்த கூட்டணி வேணான்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. அப்ப இத துரோக பட்டம் வந்து அதிமுகவுக்கு பொருந்தாது. அது அவர் அரசியலுக்காக சொல்றாரு, அது நடைமுறைக்கு பொருந்தாது. அதிமுக எல்லாரையும் எந்த வாக்குகளையும் சிதறடிக்க கூடாது. தென் மாவட்டங்கள்ல இருக்கிற எந்த வாக்குகளும் வீணா போயிடக்கூடாது. அதை திமுகவை அகற்றணுங்கிற அந்த நோக்கத்தில் இருக்கிற கூட்டணிக்கு வரணும், அதிமுகவுக்கு கிடைக்கணும்னு தான் இன்னைக்கு தரைத்தளத்துல அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப திமுகவினுடைய குரலாக மாறுவதும் பாஜகவினுடைய குரலாக மாறுவதுமா கூட்டணியினுடைய நிலைப்பாடு? கூட்டணி நிலைப்பாடு என்பது ஒட்டுமொத்தமாக திமுகவை அகற்றணுங்கிற அந்த அடிப்படையில தரைத்தளத்துல போராடணும். அதிமுகவில் இருந்து ஏன் புரட்சி குரல்களோ கழக குரல்களோ ஏன் எழுது? இப்ப நாளைக்கு செங்கோட்டையன் ஏன் ஒரு மூத்த தலைவர், அவர் ஏன் செய்தியாளர்களை சந்திச்சு தான் பேச நினைப்பதை மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுந்துச்சு? அப்ப ஒரு மன குமைச்சல் அவர் இருக்காரா? சார், அதிமுகல புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலம் வரையும் இன்னைக்கு எடப்பாடியார் காலம் வரையும் தேர்தல் சம்பந்தமான கூட்டணி, தேர்தலுடைய வேட்பாளர்கள் ஏற்பாடு, தீர்மானங்கள் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற பழக்கமே கிடையாது. இது வந்து அதிமுக ஒரு உயர்ந்த ஜனநாயக அடிப்படையில பொதுச் செயலாளர் பொதுக்குழுவும் சொன்னா போதும்னு அதுதான் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டு வேலை செய்வாங்க. கேட்க மாட்டாங்க அப்படிங்கறதனுடைய பெயர் உயர்ந்த ஜனநாயகமா? அப்படி இல்ல. அதாவது சரியா தொண்டர்களுக்கான கருத்தை, தொண்டர்களுக்கான அந்த நோக்கத்தை தலைவர் உணர்ந்திருக்கிறார் தான் பொருள்.
அப்ப இதுவரையும் யாரும் கேட்கல. தலைவர் உணர்ந்திருக்கிறார் இல்ல சார், தலைவர் உணர்ந்திருக்கிறார்னா தலைவர் உணரல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையணும்? ஏன் ஒரு மூத்த தலைவர் மனம் திறந்து பேசுகிறேன்னு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்? சார் 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில ஒரு அன்வர் ராஜாவையும் ஒரு மைத்ரேயனை மட்டும்தான், 2 பேரை மட்டும்தான் கூப்பிட முடிஞ்சது. அதிமுக இருக்கிற எந்த தலைவர்களும் பலவீனமானவங்க இல்ல, பதவி பகட்டுக்கு ஆசைப்படுறவங்க இல்ல, கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அம்மா 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கணும்னு நினைச்சு அந்த சட்டப்பேரவையில் அந்த உத்தரவாதத்திற்கு உயிர் கொடுக்கிறவன் தான் அதிமுக தொண்டை. தனக்கு பதவி வேணுங்கிறதுனால கட்சியை தூக்கி எறிஞ்சிருவோம், கட்சியை எதிர்த்து களம் காணுவோம் நினைக்கிறதெல்லாம் ஒரு ஈனச் செயலா அதிமுக தொண்டை நினைப்பான். நீங்க அதிமுகவை ஏன் ஓபிஎஸ் என்ன வரையும் தள்ளி வச்சிருக்கிறோம்? கட்சியை சீரழிச்சு கட்சியை வழக்காடு மன்றத்துக்கு கொண்டு போய் கட்சி அலுவலகத்தை தாக்கி இன்ன வரையும் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை தொண்டர்கிட்ட ஏற்படுத்தினார்ன்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் ஓபிஎஸ்க்கு இன்ன வரையும் எந்த சிக்னலும் கொடுக்கல. இப்ப ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறாரு. தனி கட்சி வச்சிருக்கிற அடிப்படையில் அவர் கூட்டணியில சேர்ந்தா அதிமுக ஒன்னும் லாபமும் இல்ல நட்டமும் இல்ல, வாக்குகள் சிதறடிக்க கூடாது. அந்த அடிப்படையில தான் காலம் கனியட்டும்னு அதிமுக பொதுச் செயலாளர் கருத்தை வச்சாரு. இப்ப துரோகம்னா அதிமுக யார வேணான்னு சொன்னிச்சு, அந்த இடத்திலேயே அதிமுக இல்ல. இன்னைக்கு அதிமுக மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. திமுகவை அகற்ற வேண்டும். நேரடியா சொல்லல, ஒரு மறைமுக அழுத்தத்தை பாஜகவுக்கு கொடுக்கலையா? ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருக்க கூடாதுங்கிற ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கலையா சார்? எந்த அர்த்தத்துல? நான் கடந்த முதல்ல சொன்ன மாதிரி அவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னப்ப கூட எதிர்வினை ஆற்றல சார் அதிமுக. தினகரனுக்கு எந்த விமர்சனமும் பதில் விமர்சனத்தை தற்காலிக அரசியல்ல ஒரு 4-5 அதிமுக தலைமையில தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு சொன்னதா சார் அதுக்கு பதில்? சார் அவர் சொல்லிட்டார் சார், அவர் சொல்லிட்டார். தினகரனுக்கு பர்டிகுலரா கூப்பிட்டு சொல்லல சார். ஓபிஎஸ் வெளியில போனதை பரிசீலிக்கணும் சொன்ன எந்த கருத்துக்குமே மாற்று கருத்தாக எதிர்கருத்தாக அதிமுக தினகரன் ஐயா மீது எந்த விமர்சனமும் வைக்கல. அப்ப அவர் அதான் காலம் கனியட்டும், தேர்தல் காலத்துக்கு நிறைய இருக்குது. நம்ம முதல்ல வாக்குகளை சேகரிக்கிற முயற்சியில அதிமுக போயிட்டு இருக்கே தவிர கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை அந்த மாதிரி எண்ணம் அதிமுக. அதனால பிரியன் ஐயா ஏதோ மந்திரிகள் பார்த்ததாகவும் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்ததாகவும் அவங்க கருத்து சொன்ன மாதிரி ஏதோ தனிமைப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் தனிமைப்படுத்துவதில் இவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியல. ஆனா மக்கள் திமுகவிற்கு மாற்று இன்னைக்கு அதிமுக ஐயா எடப்பாடியாரோட ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. கருத்துதான் எல்லாரும் அவங்க கருத்து சொல்றாங்க, பேசுவோம். ஒவ்வொருத்தர் மேடை பேச்சு ஒவ்வொருத்தர் நீதிமன்றத்தில் பேசுற மாதிரி பேசுவாங்க. அது அவர்களுடைய கருத்து. பேசுவோம் பேசுவோம். இன்னொருத்தருடைய முதற்கட்ட கருத்து வாங்க நம்ம திரு சுப்ரத்தினம் காத்துருங்க. பேசுவோம் நான் வர பேசுவோம். அது அவர்களுடைய கருத்து, அவங்க பதில் சொல்லட்டும். 7 மந்திரிகள் சந்திக்கலையா திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல? ஆமா சார், எங்க மந்திரி ராம்கி கிட்ட பேசிட்டு வர பேசுவோம். அந்த நட்டா விஸ்வநாதன் வருஷங்க என்ன நடந்துச்சுங்க பேசுவோம். தெரியும்.